ரைட். அல் முஃப்ரதாத் வத் தராகீப் அல் முத்தஅல்லிகா பில் அமால் வல் மிஹன். முஃப்ரதுன் முஃப்ரதாத் என்று சொன்னால் சொற்கள். லஃதுன் அல்ஃபாதுன், கலிமத்துன் கலிமாத்துன், எல்லாம் ஒரே கருத்து. தர்கீபுன் தராகீபுன்னு சொல்றது வசன நடைகள், வசனங்கள் என்று சொல்லுவோம், வசன தொடர்கள் என்று சொல்லுவோம். ஸஹப முஹம்மத், ஸஹப என்றது ஒரு சொல் முஃப்ரத், முஹம்மத் என்றது ஒரு சொல். ஸஹப முஹம்மத் ரெண்டு சேர்ந்தால் ஒரு வசனம், அதாவது தர்கீப். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றது ஒரு தர்கீப். அப்ப அப்படியான வசன நடைகள் அல் முஃப்ரதாத் வல் தராகீப், சொற்களும் வசன நடைகளும். அல் முத்தஅல்லிகா தொடர்பான, சம்பந்தப்பட்ட. தஅல்லக பி என்று சொன்னால் தொடர்பு பட்டது அல்லது தொங்கிக் கொண்டது. அல்லக்க என்று சொன்னால் கொழுகுறது. தஅல்லக என்று சொல்றது தொங்கிக் கொள்வது, கொழுவிக் கொண்டது. பி வரும். அப்ப இங்க நாங்க தொடர்பு பட்ட, சம்பந்தமான எங்களுக்கு மொழிபெயர்க்க முடியும். தொடர்பு பட்ட மொழிபெயர்க்க முடியும். அப்ப பாருங்க, பில் அமால், அமலுல் அமால் என்று சொன்னால் தொழில். மிஹ்னத்துன் மிஹன் என்று சொன்னாலும் தொழில். அமலுன் அமாலும் மிஹ்னத்துன் மிஹனும், இது ஒருவன் மிஹ்னத்துன். வதீஃபத்துன் வதாயிஃப் என்று சொல்லுவாங்க. வதீஃபத்துன் வதாயிஃப் எல்லாமே தொழில். அப்ப தொழில்களோடு தொடர்பு பட்ட வசன நடைகளும் சொற்களும் என்று தலைப்பு போட்டு இவ்வாறுக்கூடிய விடயங்கள் தான் இங்கு தரப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நாம பார்ப்போம். உஸ்மானுக்கும் அலிக்கும் இடையிலான ஒரு உரையாடல் தான். அஅமலு தபீபன் மாதா தஅமலு அன்த. உஸ்மான் அலியை பார்த்து சொல்றாரு, அஅமலு தபீபன், நான் ஒரு வைத்தியராக வேலை செய்கிறேன். அமில அஅமலு, அஅமலு அமலனால் உங்களுக்கு தெரியும் வேக் பண்றது. அஅமலுன்னு சொன்னால் நான் வேலை செய்கிறேன், நான் வேலை செய்கிறேன். தபீபன் ஒரு வைத்தியரா. அஅமலு முஹந்திசன், அஅமலு முதர்ரிசன், அஅமலு தாஇயத்தன், அஅமலு முமர்ரிதன் அப்படின்னு சொல்லலாம். தஅமலு தபீபன், நான் ஒரு வைத்தியராக வேலை செய்கிறேன். மாதா தஅமலு அன்த, நீ என்ன வேலை செய்கிறாய், நீ என்ன வேக் பண்றாய்? அலி சொல்றாரு, அஅமலு முஹந்திசன், நான் ஒரு இன்ஜினியராக, ஒரு பொறியியலாளராக வேலை செய்கிறேன். தபீப் என்றால் வைத்தியர், முஹந்திஸ் என்று சொன்னால் இன்ஜினியர், பொறியியலாளர். உஸ்மான் அடுத்த கேள்வி கேட்கிறார். உஸ்மான், ஐன தஅமலு, நீ எங்கே வேலை செய்கிறாய்? அலி சொல்றாரு, அஅமலு ஃபீ ஷரிகத்தின் ஐன தஅமலு அன்த. அலி சொல்றாரு, அஅமலு ஃபீ ஷரிகத்தின், நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். அஅமலு ஃபீ ஷரிகா, ஷரிகத்துன்னு சொன்னால் கம்பெனி, ஷரிகத்துன் ஷரிகாத்துன் கம்பெனிஸ். ஐன தஅமலு அன்த, நீ எங்கே வேலை செய்கிறாய்? நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், நீ எங்கே வேலை செய்கிறாய்? உஸ்மான் சொல்றாரு, அஅமலு ஃபில் முஸ்தஷ்ஃபா. முஸ்தஷ்ஃபா என்று சொல்றது வைத்தியசாலை, ஹாஸ்பிட்டல். நான் வைத்தியசாலையில் வேலை செய்கிறேன். அலி சொல்றாரு, கம் சாஅத்தன் தஅமலு ஃபில் யௌம், கேள்வியாக கேட்கிறார். கம் சாஅத்தன், இந்த கம்முக்கு பிறகு வருகின்ற சொல் நகிராவாக இருக்கும், அது நஸ்பு செய்யும். கம் சாஅத்தன் பன்மையில் மொழிபெயர்க்க வேண்டும். எத்தனை மணித்தியாலங்கள் பாருங்க, நாம ஒரு மேல எழுதுவோம், நகிராவாக எழுதுவோம். கம் சாஅத்தன் நஸ்பு செய்யும், மன்சூப். கம் கலமன் இந்த, உன்னிடம் எத்தனை பேனைகள் இருக்கின்றன. கம் அக்லாமன் என்று சொல்லுங்க. கம் அக்லாமன், கம் காலமன் இந்த. கம் சாஅத்தன், சா என்று சொன்னால் நேரத்துக்கு சொல்லுவோம், மணித்தியாலத்துக்கு சொல்லுவோம், ஒரு மணித்தியாலத்துக்கு சொல்லுவோம். சின்னத்துக்கு சாஅத்துல் யத், சா என்று சொன்னால் அது கை கடிகாரத்துக்கு சொல்லுவோம், கடிகாரத்துக்கெல்லாம் சொல்லுவோம். கம் சாஅத்தன் தஅமலு ஃபில் யௌம், ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலங்கள் நீ வேலை செய்கிறாய்? இது மேல இந்த உரையாடல்களை நீங்க கட்டாயம் தொகுத்து பாடமாக்க வேண்டும். இது இரண்டு நபர்களுக்கு இடையில ஜொப் சம்பந்தமாக, என்ன வேலை செய்கிறாய் சம்பந்தமான உரையாடல். இது கேள்வியாக வந்தீங்க, இவ்வாறுல ஒரு கேள்வியாக வந்தீங்க. கம் சாஅத்தன் தஅமலு ஃபில் யௌம், ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலங்கள் நீ வேலை செய்கிறாய்? உஸ்மான் சொல்றாரு, அஅமலு 8 சாஆத்தின் ஃபில் யௌம். பாருங்க, 8, அஅமலு 8,
நான் 8 மணித்தியாலங்கள் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறேன். அமலு சமானிய சாஆத்தின் ஃபில் யௌம், ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலங்கள் நான் வேலை செய்கிறேன். உஸ்மான் அவர் கேட்கிறார் திருப்பி, வகம் சாஅத்தன் சதஅமலு அன்த வ சதஅமலு அன்த, நீ எத்தனை மணித்தியாலங்கள் வேலை செய்வாய்? இங்க வேலை செய்கிறாய் என்று கேட்கிறாரு. இது பிரசன்ட் டென்ஸ் முதாரி. இங்க முஸ்தக்பல சதஅமலு அன்த, எத்தனை மணித்தியாலங்கள் நீ வேலை செய்வாய்? அலி சொல்லாரு, அஅமலு சபஅ ஸாஆத், நான் 7 மணித்தியாலங்கள் வேலை செய்வேன் அல்லது வேலை செய்கிறேன். இந்த அஅமலுன்றத எங்களுக்கு முஸ்தக்பல்லையும் மொழிபெயர்க்கலாம். சஅஅமலுன்னு சொல்லுவோமே அல்லது அஅமல. வகம் ஸாஅத்தன் சதஅமலு அன்த, நீ எத்தனை மணித்தியாலங்கள் வேலை செய்வாய்? அஅமலு மஅனாஹு சஅஅமலு சபஅ ஸாஆத்தின், நான் 7 மணித்தியாலங்கள் வேலை செய்வேன். உஸ்மான் சொல்றாரு, ஹல் துஹிப்பு அமலக், நீ உனது வேலையை விரும்புகிறாயா? உனது வேலையை நீ நேசிக்கிறாயா? அஹப்ப என்று சொன்னால் விரும்பினான், நேசித்தான். ஹல் துஹிப்பு அமலக், நீ உனது வேலையை விரும்புகிறாயா, நேசிக்கிறாயா? அலி சொல்லாரு, நஅம் உஹிப்பு அமலி, நான் எனது வேலையை நேசிக்கிறேன், விரும்புகிறேன். உஸ்மான் சொல்லாரு, அனா உஹிப்பு அமலி ஐதன், நானும் எனது வேலையை விரும்புகிறேன் என்று அவராகவே சொல்லிக் கொள்கிறார். அலி கேட்கவும் இல்லை, உஸ்மானே சொல்லாரு, அனா உஹிப்பு அமலி ஐதன், நானும் எனது வேலையை, நானும் கூட, அன ஐதன், நானும் கூட, டு ஐ அம் டு, அன உஹிப்பு அமலி ஐதன், நானும் கூட எனது வேலையை விரும்புகிறேன், நேசிக்கிறேன். உரையாடல்கள் வருகின்ற போது இந்த டோன், இந்த மெத்தட் கட்டாயம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் விவாதங்களை எழுதுகின்ற போது, அதாவது ஒரு தரப்பு மட்டும் கேள்வியை கேட்டு அடுத்தவர் பதில் சொல்வதாக இருக்கக்கூடாது. உரையாடல்கள் என்பது இருவரும் கேள்வி கேட்டு இருவரும் என்ன செய்ய வேண்டும்? விடைகளை சொல்லுகின்ற, பரிமாறிக் கொள்ளுகின்ற விடயமாக இருக்க வேண்டும். உதாரணமாக உஸ்மான் மட்டும் கேள்வி கேட்க அலி பதில் சொல்வதாக இருந்தால் அது ஹிவார் அல்ல. லைஸ ஹாதா ஹிவார், பல் ஹாதா அஸ்ஸுஆல் அவ் அஸ்இலா வல் இஜாபா, கேள்வி பதிலாகத்தான் இருக்கும். ஹிவார்ல மிக முக்கியமாக நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்கின்ற மாதிரி அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழிலோடு சம்பந்தப்பட்ட ஹிவாருன் பைன ஸமீலைன் அவ் பைன ரஜுலைன் அனில் மிஹன் வல் அமல், தொழில்களோடு சம்பந்தப்பட்ட 2 நபர்களுக்கு இடையில, 2 நண்பர்களுக்கு இடையில நடைபெறுகின்ற உரையாடல் தான் இந்த உரையாடல்.